சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ராகி லட்டு தான் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம நெய்யில் வறுக்கணும். எப்போவுமே ராகி மாவு எடுக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான புது மாவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பழைய மாவு லைட்டாக ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் நம்ம வச்சுருக்கிற 1 கப் ராகி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் போல் மிதமான தீயில் நம்ம நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ராகி மாவு நல்லா வறுப்பட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு எள்ளு வறுப்பட்டதும் இந்த மாதிரி எள்ளு நல்லா பொன்னிறமாக வந்ததும் இதையும் எடுத்து நான் மாற்றி வச்சிடுறேன். இப்போது இதே பேனில் 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துட்டு அது நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கடலை நல்லா வறுப்பட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதோட தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூடவே 4 உலர்ந்த திராட்சை எடுத்துக்கோங்க. இதுவும் பைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இதோட 1/2 கப் பவுடர் பண்ண வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்மளோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய், கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, ரொம்ப கொஞ்சமாக போதும் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ராகி மாவு, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் மிக்சியில் அரைச்சிட்டு வரும்போது எல்லாமே சேர்ந்து வந்துடும். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இதே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல எள்ளு, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. எள்ளு ஆப்ஷனல் தான். ஒருவேளை நமக்கு இது வேணும்னா இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பை கூட நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் மொத்தத்தில் சேர்த்துருக்கேன். 3 to 4 டேபிள் ஸ்பூன் நெய் நமக்கு தேவைப்படும். இதில் இருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் லட்டு நமக்கு பிடிக்கும்போது நமக்கு ஒரு 10 லட்டு கிட்ட கிடைக்கும். கொஞ்சம் சின்னதாக பிடிக்கும்போது ஒரு 12 கிட்ட கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம நல்லா உருண்டை பிடிக்கலாம். எவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக வரும் நமக்கு. பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட ராகி லட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது. சூப்பரான ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடியாக இருக்குது. இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.